நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை ஈரான்ல இருக்கிற பவர் பிளான்ட்டுகள் மற்றும் பாலங்கள் எல்லாம் தரைமட்டமாகும். இது வேற யாரும் சொல்லலைங்க, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோஷியல் தளத்துல நேரடியா கொடுத்திருக்கிற மிரட்டல். ஆமாங்க, இன்னைக்கு ஏப்ரல் 6, 2026. உலகமே இப்போ ஒரு மிகப்பெரிய போரோட விளிம்புல நிக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ட்ரம்ப் அந்த கடல் பாதையை உடனே திறந்து விடுங்க, இல்லன்னா நரகத்தை பார்ப்பீங்கன்னு கத்துறாரு. இன்னொரு பக்கம் ஈரான், நீங்க எங்க ஒரு இடத்தை தொட்டா நாங்க உங்களோட 10 இடத்தை தொடுவோன்னு பதிலடி கொடுக்க தயாராகிட்டாங்க. இதனால உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை இப்போ $114 தாண்டி எகிரிக்கிட்டு இருக்கு. இது இந்தியாவோட பெட்ரோல் டீசல் விலையை எப்படி பாதிக்க போகுது? நிஜமாவே நாளைக்கு ஒரு பெரிய அட்டாக் நடக்க போகுதா? இத பத்தி தான் இந்த வீடியோல விலாவாரியா பார்க்க போறோம். சரி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நேத்து ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ட்ரம்ப் போட்ட ஒரு போஸ்ட் தான் இப்போ காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. அதுல ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி செவ்வாய்க்கிழமை பவர் பிளான்ட் டே மற்றும் பிரிட்ஜ் டேவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஈரானோட மின் உற்பத்தி நிலையங்களையும் பாலங்களையும் குறிவச்சு தாக்குவோம்னு பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. இதற்கு காரணமா ட்ரம்ப் சொல்றது ஹார்மூஸ் நீரிணை, உலகத்தோட 20% எண்ணெய் போக்குவரத்து நடக்கிற இந்த முக்கியமான பாதையை ஈரான் மூடி வச்சிருக்கிறது தான் அமெரிக்காவை இவ்வளவு கோபப்படுத்தியிருக்கு. ஆனா ஈரானோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயே அல் ஜசீராவுக்கு கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா எங்களை மிரட்ட முடியாது, எங்களோட கட்டமைப்புகள் மேல கை வச்சா அமெரிக்காவோட சொத்துக்களையும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற நாடுகளையும் நாங்க சும்மா விட மாட்டோம்னு பதிலடி கொடுத்திருக்காரு. இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் ஆரம்பிக்குது. இந்த ஹார்மூஸ் நீரிணை அப்படி என்னங்க முக்கியம்? கற்பனை பண்ணி பாருங்க, உலகத்துக்கே பெட்ரோல் அனுப்புற ஒரு பெரிய குழாயோட வால்வு தான் இந்த இடம். இது வெறும் 21 மைல் அகலம் கொண்ட ஒரு கடல் பாதை. இப்போ அந்த வால்வை ஈரான் கிட்டத்தட்ட மூடிட்டாங்க. இதனால தான் உலக நாடுகளுக்கு போக வேண்டிய எண்ணெய் கப்பல்கள் நின்னு போயிருக்கு. இதோட நேரடி பாதிப்பு இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சர்வதேச சந்தையில ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $114 தொற்றுச்சு. இது கடந்த 2 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய உயர்வு. அதே சமயம் முதலீட்டாளர்கள் பயந்து போய் தங்கத்துல முதலீடு செய்யறதால தங்க விலையும் தாறுமாறா மாற வாய்ப்பு இருக்குன்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. பொதுவான பின்னணி என்னன்னா, இந்த எண்ணெய் விலை ஏறுனா இந்தியாவில் காய்கறி விலை முதல் போக்குவரத்து வரை எல்லாமே ஏறும். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி மொத்த பொருளாதாரத்தையும் முடக்கிடும். உங்களுக்கே தெரியும், கடந்த 1 மாசமாவே மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகம் சூழ்ந்திருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பக்கம், ஈரான் இன்னொரு பக்கம்னு மோதல் வலுத்துக்கிட்டே போகுது. கடந்த வாரம் கூட ஈரானோட மிக நீளமான B1 பாலத்தை அமெரிக்கா தாக்கினதா செய்திகள் வந்துச்சு. அதுல நிறைய உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கு. ஆனா அமெரிக்கா அதை இன்னும் அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கல. இப்போ உங்களோட கருத்து என்ன? அமெரிக்கா இப்படி நேரடியா மிரட்டல் விடுறது போற முடிவுக்கு கொண்டு வருமா, இல்ல இது ஒரு 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்குமா? உங்களோட எண்ணங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நிலைமையில இஸ்ரேலும் இப்போ ரெடியா இருக்காங்க. ஈரானோட அணுசக்தி மையங்கள் மேல எப்போ வேணா தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சில சர்வதேச ஊடகங்கள் சொல்லிட்டு வராங்க. இதனால சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மாதிரியான நாடுகளும் இப்போ ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்காங்க. சரி, நாளைக்கு என்ன நடக்கும்? ட்ரம்ப் சொன்ன மாதிரி அந்த தாக்குதல் நடக்குமா? ராணுவ வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் இப்போ ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ் பயன்படுத்துறாரு. அதாவது ஈரானை பயமுறுத்தி அந்த கடல் பாதையை திறக்க வைக்க பார்க்கறாரு. ஆனா ஈரான் இப்போ இருக்கிற நிலைமையில பின்வாங்க தயாரா இல்ல. அவங்க நாங்க தற்காப்புக்காக போராடுறோம்னு தெளிவா இருக்காங்க. வாஷிங்டன் போஸ்ட் போன்ற ஊடகங்கள் சொல்ற தகவல் படி அமெரிக்காவோட இந்த திட்டம் நிறைவேறினா ஈரானோட ஒட்டுமொத்த மின்சார கட்டமைப்பும் முடங்கிடும். இதனால அங்க இருக்கிற மருத்துவமனைகள், குடிநீர் விநியோகம் எல்லாமே பாதிக்கப்படும். இது ஒரு பெரிய மனித உரிமை மீறலா மாறும்னு பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சு வராங்க. ஆனா ட்ரம்ப் நிர்வாகம் எதையும் கேட்குற மாதிரி தெரியல. உலக பொருளாதாரத்தை காப்பாத்த நாங்க இதை செஞ்சுதான் ஆகணும்னு அவங்க தரப்புல ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி நாளைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒன்று, ஈரான் இறங்கி வந்து அந்த பாதையை திறக்கணும், இல்லனா அமெரிக்கா சொன்னது போல அந்த பயங்கரமான தாக்குதல் நடக்கலாம். இது எது நடந்தாலும் அதோட பாதிப்பு கடைசியில நம்மளோட பெட்ரோல் பங்க் வரைக்கும் வந்து நிக்கும்ன்றது தான் கசப்பான உண்மை. ஏப்ரல் 7ஆம் தேதி உலக வரலாற்றுல ஒரு முக்கியமான நாளா மாறப்போகுதான்னு இன்னும் சில மணி நேரங்கள்ல தெரிஞ்சிரும். இந்த விவகாரத்துல அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாரோட வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? போர் வருமா இல்ல அமைதி திரும்புமா? அடுத்த கமெண்ட்ல சந்திப்போம். நன்றி.